டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் ஆர்டிகல் 262 மூலியமா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர்னா என்னன்னா, ஒரு ரெண்டு மாநிலங்களுக்கு இல்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நதி போகுது அப்படிங்கும்போது அந்த நதி நீரினுடைய பங்கீடு, இந்த நதி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 262 சொல்லுது. இந்த கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நதிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை தீர்வு பண்றதுக்காகவே பார்லிமெண்ட் தனியா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பவரை கொடுக்குது. அப்புறம் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இல்ல வேற ஏதாவது கோர்ட்டை இந்த விஷயத்துக்காக, இந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனைக்காக நம்ம கர்டைல் பண்ணிக்கலாம், அவங்களை உள்ளே விட அந்த பிரச்சனைகளை பங்கேற்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் 2ல சொல்லியிருக்கு. ஸோ கிளாஸ் 1 படி பார்லிமெண்ட் ஏதாவது சட்டத்தை ஏற்றி இருக்கான்னு பார்த்தா ஆமா ஏற்றி இருக்கு. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கு. அதன் மூலியமா ஏதாவது இந்த 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கும்போது அது தீர்வு காண்றதுக்கான வழியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்வு கண்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 1990 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபியூனலை உருவாக்கி நம்ம காவிரி நதிநீர் பங்கீடுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு அந்த ட்ரிபியூனல் மூலியமா ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரிபியூனல் எந்த செக்ஷன் 4 மூலியமா தான், அந்த ஆக்ட்ல சொன்ன செக்ஷன் 4 மூலியமா தான் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிபியூனல் சொன்ன விஷயத்த அவார்டை தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 56ல ஸ்கெட்யூல் 7 ஆஃப் யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 56ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் அண்ட் ரிவர் வேலி ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்டுக்காக நதிநீர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யூனியன் கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி யூனியன் லிஸ்ட்ல அதை வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆர்டிகல் 131 ஜென்ரலா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே 2 மாநிலங்களோ இல்ல 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநிலங்களோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது டைரக்டா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். ஆனா ஆர்டிகல் 262 இந்த 131 விஷயத்தை கர்டைல் பண்ணுது. 131 மூலியமா நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது. அதுக்குதான் ஸ்பெஷலா அவங்க 262 கிளாஸ் 1ல பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுங்க, அதன்படி சால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுது. கிளாஸ் 2ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வேற ஏதாவது கோர்ட்டுக்கும் தனி பவர் கிடையாதுன்னு சொல்லிடுது. ஆனா 136 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலியமா சுப்ரீம் கோர்ட்டை நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். இப்படிதான் இந்த காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் சொன்ன அவார்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலியமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க போடுற இந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும்.